ஸ்டெப் ரெடியாம்மா? இங்கே பாருங்கடா, ப்ளவுஸை வந்து மடிக்கிறத வந்து முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன்டா. எப்படி சொல்லி கொடுத்தா எவ்வளோம்மா இடுப்பு சுற்றளவு? 34. இப்போ வந்து 34 வந்து இடுப்பு சுற்றளவுனா அதுக்கு 11 கூட்டா 45. அதை வந்து பாதியாக பிரிச்சா 22. அதை வந்து முதல்ல அளவு எடுத்து 22 எடுத்து மடிச்சிடுங்க. அதை 2ஆக மடிச்சிடுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ வந்து வரைய இந்த ஷார்ட்கட் மெத்தட் மாத்திரம் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க. கட்டு உயரம் மேலே 1/4 இன்ச் கீழே 1/4 இன்ச் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே பேக் ஹைட் எடுத்து மேலே 1/4 இன்ச் இதுக்கு கீழே 2 இன்ச் நோட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ப்ளவுஸை வந்து கரெக்டாக போட மாட்டீங்க இல்லையா, அதுக்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இங்கே வந்து 38 வந்ததுன்னா இங்கே 2, இங்கே 2.5, அங்கே 3. 39 to 43 வரைக்கும் வந்ததுன்னா இங்கே 2.25, அதுக்கு 3.25. 44 வந்தால் 3, 3.5. இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 44. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து 3 வச்சிடுறோம். வச்சுட்டுமா நோட் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து 3.5 வச்சுருங்க. அவ்வளோதான்டா. அப்போ நீ ப்ளவுஸ் போடுற மெத்தட் வந்து ஒன்றுமே தப்பாகாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ளவுஸை 4ஆக மடிச்சுக்குங்க. கரெக்டாக மடிச்சுக்குங்க. உள்ளுக்கும் மடிச்சிக்கலாம், வெளிக்கும் மடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம்டா. அவ்வளோதான். இப்போ இப்படி போடுறோம். இங்கே பாருங்கள், மேலே 1/4 இன்ச் இறக்கி வைக்கிறீங்க. இது பேக் நெக்கு. இதுக்கு மேலே 1/4 இன்ச் அடியில் குறிக்கணும். இங்கே கொக்கிக்கு மேலே 3/4 இன்ச்சு. இந்த அக்குள் இருக்குது பார்த்தியா, இதை இப்படி பிடிச்சி இப்படி மேலே இழுத்து அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு. புரியுதுங்களா? இப்போ இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முதல்ல இந்த பாக்ஸ் போட்டுருங்க. இதை சென்டர் பாயிண்ட் பண்ணுங்க, இதை சென்டர் பாயிண்ட் பண்ணுங்க. இங்கேருந்து நீச்சு எடுங்க. இது வந்து இந்த ஸ்டேடிஸ்டிக்ஸை நம்மளை பார்க்குற மாதிரி இந்த ரவுண்டை மட்டும் டச் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே வரைய வேண்டாம். அதே மாதிரி இதையும் பாக்ஸ் போட்டுருங்க, இதையும் பாக்ஸ் போட்டுருங்க. கரெக்டாக வந்து இங்கே சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து குண்டாக இருந்தால் 1.25, மீதி பேருக்கு 1டா. அவ்வளோதான். இது சென்டர் பாயிண்ட். இப்போ பாருங்கள், நீங்கள் எதுவுமே சொந்தமாக செய்ய வேண்டாம். இப்போ இந்த ஸ்கேலை இந்த பாயிண்ட் டச் பண்ணும், இந்த பாயிண்ட் டச் பண்ணால் அந்த பாயிண்ட் டச் பண்ணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இப்போ இதை வச்சு பாருங்கள். அப்படி கரெக்டாக மடிங்க. இங்கே 1/4 இன்ச் அப்படியே வாங்க. 1/2 இன்ச் இருக்கா? அதே மாதிரி இது பேர் சைடுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எங்கே வருதோ அங்கே நோட் பண்ணணும். இந்த பெல்ட் எங்கே வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நோட் பண்ணணும். இது வந்து ஓப்பன். இது வந்து கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வச்சுட்டு நோட் பண்ணிவிட்டு 3/4 இன்ச் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கேலை எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை எடுத்து இந்த டாட்டில் வச்சு இப்படியே வரைஞ்சிடுறீங்க. அதே மாதிரி அந்த ஸ்கேலை எடுத்து இங்கே வந்து இங்கே எங்கே வருதோ அங்கே வச்சு வரையலாம். ஓகேவா? இவ்வளோ வேண்டாம். இதுதான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ப்ளவுஸ் வரையிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.